காலநிலையால் 7,757 பேர் பாதிப்பு. தமிழக முதல்வர் வெளியிட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செய்தி. நாடாளுமன்ற தீர்மானங்களுக்கு மத்தியிலும் தொடரும் அநீதி. அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் பதவி விலகல். ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா ஆயத்தம். 2022 போன்ற பொருளாதார நெருக்கடி இனி நாட்டில் ஏற்படாது. ஜனாதிபதி திட்டவட்டம். பல மாகாணங்களுக்கு மழை எச்சரிக்கை. நடிகரின் வாழ்க்கையை சீரழித்த போலி AI ஒலிப்பதிவு. சீரற்ற காலநிலையால் 7,757 பேர் பாதிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையால் ரத்தினபுரி, கம்பகா, களுத்துறை மற்றும் காலி மாவட்டங்களில் உள்ள 1,966 குடும்பங்களை சேர்ந்த 7,757 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக ஒரு உயிரிழப்பும் பதிவாகியுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் 58 குடும்பங்களை சேர்ந்த 201 பேர் 6 பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை முடிவடைந்த 24 மணி நேரத்தில் கம்பகா மாவட்டத்தின் அல்லவெல பகுதியில் அதிகபட்சமாக 137.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் ரத்தினபுரி மாவட்டத்தின் எகலியகுடவில் 117.4 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தமிழக முதல்வர் வெளியிட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செய்தி. வட இந்திய ஊடகங்களின் தேய்வுபடுத்தலுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டனம். ஈழத் தமிழர்களுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு மனிதாபிமான செய்தியை பயங்கரவாதத்துக்கான ஆதரவு என்பது போல் சித்தரிக்க வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு முயன்று வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த மே 18ஆம் தேதி தமிழ் இனவழிப்பு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருந்தார். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நெஞ்சில் ஏந்துவோம் என்று கடல் கடந்து வாழும் தமிழ் உறவுகளின் உரிமைகளுக்கு எப்போதும் துணை நிற்போம் என்றும் முதலமைச்சர் விஜய் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். முதலமைச்சர் விஜய் இந்த செய்தியை இலக்கு வைத்து வட இந்திய ஊடகங்கள் சில விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் கடந்த மே 21ஆம் தேதி வேல்முருகன் அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் விஜய் செய்தி என்பது 2009ஆம் ஆண்டு இலங்கையின் உள்நாட்டுப் போரின் இறுதிப் பகுதியில் ஈழத் தமிழர்கள் அனுபவித்த துயரங்களை பிரதிபலிக்கும் ஒரு மனிதாபிமான வெளிப்பாடே தவிர தீவிரவாதத்திற்கான ஆதரவு அல்ல. ஆனால் சில ஊடக நிறுவனங்கள் இந்த செய்தியை திரிபுபடுத்தி தமிழர்களின் இன அடையாளத்தையும் மனித நேயத்தையும் தீவிரவாத அரசியலாக காட்ட முற்படுகின்றன என குற்றம் சாட்டியுள்ளார். முள்ளிவாய்க்கால் என்பது வெறும் ஒரு இடத்தின் பெயர் அல்ல, அது தமிழர்களின் இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று பேரவலம் என்று குறிப்பிட்டுள்ள வேல்முருகன் போரின் இறுதி மாதங்களில் நிகழ்ந்த பெருமளவிலான பொதுமக்கள் உயிரிழப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் நெஞ்சில் இன்னும் மாறாத வடுவாகவே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தீர்மானங்களுக்கு மத்தியிலும் தொடரும் அநீதி. வெளிமடையில் தொழிலாளர் மீது தாக்குதல். வெளிமடை டயரப்பா பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர் ஒருவர் தோட்ட உதவி அதிகாரி ஒருவரினால் தாக்கப்பட்டதாக முறையிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை வெளிமடை காவல்துறை அதிகாரி ஒருவர் எமது செய்தி சேவைக்கு உறுதிப்படுத்தினார். முன்னதாக பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர்கள் முகாமையாளர்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட நிலையிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. வெளிமடை டயரப்பா பெருந்தோட்ட பகுதியில் நேற்று குறித்த தொழிலாளர் தாக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வெளிமடை காவல்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு எமது செய்தி சேவை வினவிய போது இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பெருந்தோட்ட பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற சிறிய வாக்குவாதம் ஒன்றின் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதே நேரம் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் தொழிலாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குறித்த தொழிலாளியால் தாமும் தாக்கப்பட்டதாக கூறி தோட்ட அதிகாரியும் மருத்துவமனையொன்றில் சிகிச்சை பெற்று வருவதாக வெளிமடை காவல்துறை அதிகாரி எமது செய்தி சேவையிடம் தெரிவித்தார். அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் பதவி விலகல். அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக பணியாற்றி வந்த துளசி கபார் பதவி விலகியுள்ளார். தனது கணவருக்கு ஏற்பட்ட எலும்பு புற்றுநோய் காரணமாக பதவி விலகுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா ஆயத்தம். ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஒருமுறை ராணுவ தாக்குதல்களை முன்னெடுப்பது குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த புதிய தாக்குதல் திட்டங்கள் குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அமெரிக்க நேரப்படி வெள்ளிக்கிழமை பிற்பகல் வரை இந்த தாக்குதல்களை நடத்துவது குறித்த இறுதி முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை எனவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2022 போன்ற பொருளாதார நெருக்கடி இனி நாட்டில் ஏற்படாது. ஜனாதிபதி திட்டவட்டம். 2022
ஆண்டை போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அம்பாறை நீந்தவூர் பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையிலேயே ஜனாதிபதி இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமையானது ஒரு வெளிப்புற நெருக்கடியாக இருந்தாலும் அதனையும் முகாமைத்துவம் செய்து கொள்ளக்கூடிய சக்தி அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், இனவாதத்துக்கு இடமளிக்காதிருத்தல், ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குதல், அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாக்குவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல்வாதிகளின் எல்லையற்ற சலுகைகளை குறைப்பது தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக மக்கள் வழங்கிய மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்பாக இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாக்கும் பொறுப்பு தமது அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்றப்படாவிட்டால் வேறு எந்த ஒரு அரசாங்கத்தின் கீழும் அது நிறைவேறாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அதிகாரம், செல்வம் மற்றும் அந்தஸ்து ஆகியவற்றை பார்க்காமல் அனைவருக்கும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய ஓய்வூதியம் உள்ளிட்ட அரசியல்வாதிகளின் எல்லையற்ற சலுகைகளை ஒழித்து அரசியல்வாதிகள் அனைவரையும் மக்களுக்காக பணியாற்றும் ஒரு குழுவாக மாற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல மாகாணங்களுக்கு மழை எச்சரிக்கை. 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று 100 மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. நடிகரின் வாழ்க்கையை சீரழித்த போலி AI ஒலிப்பதிவு. பிரபல யூடியூபரை கைது செய்ய காவல்துறையினர் வலைவீச்சு. தென்கொரியாவின் புகழ்பெற்ற முன்னணி நடிகரான கிம் சோ ஹயூனின் தொழில்முறை வாழ்க்கையை முழுமையாக முடக்கிய அவதூறு சம்பவம் தொடர்பாக போலி ஆதாரங்களை உருவாக்கிய குற்றச்சாட்டின் கீழ் பிரபல யூடியூபர் ஒருவரை கைது செய்வதற்கான பிடியாணையை தென்கொரிய காவல்துறையினர் கோரியுள்ளனர். சுமார் 1 மில்லியன் பின்தொடர்பாளர்களை கொண்ட கிம் சே உய் என்ற யூடியூபருக்கு எதிராகவே காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு தென்கொரியாவின் வளரும் இளம் நடிகையான கிம் சே ரோன் தனது 24வது வயதில் தற்கொலை செய்து கொண்டார். அவர் இறந்து சில மாதங்களின் பின்னர் இந்த யூடியூபர் தனது பக்கத்தில் குரல் பதிவு ஒன்றையும் குறுஞ்செய்திகளின் புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தார். அதில் நடிகை கிம் சே ரோன் தான் நடுத்தர பள்ளியில், அதாவது 15 வயது சிறுமியாக இருந்த காலம் தொட்டு நடிகர் கிம் சோ ஹயூனுடன் காதலில் இருந்ததாக கூறுவது போன்ற குரல் பதிவு இடம்பெற்றிருந்தது. எனினும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட தென்கொரிய அதிகாரிகள் அந்த ஆடியோ பதிவானது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக உருவாக்கப்பட்டது என்றும் குறுஞ்செய்திகள் அனைத்தும் திட்டமிட்டு திருத்தப்பட்டவை என்றும் தற்போது உறுதி செய்துள்ளனர். பொருளாதார ரீதியில் லாபம் ஈட்டுவதற்காகவே இந்த யூடியூபர் திட்டமிட்டு இத்தகைய போலி செய்திகளை பரப்பியதாக காவல்துறையினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதுகுறித்து பதிவாகியுள்ள காவல்துறை அறிக்கையை மேற்கோள் காட்டி ஜிங் ஆங் இல்போ ஊடக நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த யூடியூபரின் செயலானது நடிகர் கிம் சோ கியூனின் சமூக அந்தஸ்தையும் அவரது ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளையும் முற்றாக முடக்கியுள்ளதுடன் அவரது தொழில்முறை வாழ்வாதாரத்தையே அளித்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் நடிகர் கிம் சோ கியூன் இன்னும் மனநல சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தென்கொரியாவில் திரை நட்சத்திரங்கள் மிக கடுமையான ஒழுக்க விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றனர். சிறு வயது வம்பு சண்டைகள் அல்லது போலி ஆடை பயன்பாடுகளுக்காகவே அங்குள்ள பிரபலங்கள் திரைத்துறையை விட்டு நீக்கப்படும் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த அவதூறு பரவியதை தொடர்ந்து பல சூப்பர் ஹிட் நாடகங்கள் மற்றும் விளம்பரங்களில் நடித்து வந்த கிம் சோ கியூன் கடந்த 2025 மார்ச் மாதம் கண்ணீர் மல்க ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தினார். அதில் தான் நடிகை கிம் சே ரோனை அவர் முதிர்ச்சியடைந்த பின்னரே 1 வருட காலம் காதலித்ததாகவும் அவர் சிறுமியாக இருந்தபோது எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். அத்துடன் அப்போலி செய்தியை வெளியிட்ட யூடியூபர் மற்றும் அதற்கு ஆதரவளித்த நடிகையின் குடும்பத்தினருக்கு எதிராக அவர் குற்றவியல் வழக்குகளையும் தொடர்ந்திருந்தார். எனினும் இந்த சர்ச்சையால் அவரது புகழுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டதுடன் அவர் நடித்து வந்த தொடரின் வெளியீடும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது காவல்துறையினர் தன் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தங்களது விசாரணைகளை திசை திருப்புவதற்கான ஒரு சூழ்ச்சி என யூடியூபர் கிம் சே உய் மறுப்பு தெரிவித்துள்ள போதிலும் காவல்துறையினர் அவரை கைது செய்வதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இப்பிடியாணை குறித்து நடிகரின் முகவர் அமைப்பு இதுவரை அதிகாரப்பூர்வ கருத்துக்கள் எதனையும் வெளியிடவில்லை என BBC செய்தி வெளியிட்டுள்ளது.